உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தோடு வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். எவ்வளவு நேரமாக அந்த பகுதியில் இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது? தொடர்ந்து நகராட்சி தரப்பிலிருந்து ஏதாவது அங்கே சுத்தம் செய்வதற்கான பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம் கௌதமி. விழுப்புரத்தில் நேற்று இரவு பலத்த மழையானது பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் பரவலாக மழை பெய்தது. விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், கெடார், சோரப்பட்டு, மரக்காணம், முகியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் மழையின் காரணமாக விழுப்புரம் நகர்ப்பகுதி மட்டுமின்றி விழுப்புரம் சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. சாலைகளில் மழைநீர் தேங்கி காணப்பட்டது. இந்நிலையில் விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. ரயில்வே தரைப்பாலத்தின் கீழே சுமார் 2 அடி முதல் 3 அடி வரையிலான தண்ணீர் தேங்கி நின்ற காரணத்தினால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த பகுதியை தாண்டி பல்வேறு கிராமங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் நகரத்திலிருந்து நகரத்துக்கு வரக்கூடிய முக்கிய வழியாக அந்த கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலமானது காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த வழியில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். ஒரு சில வாகனங்கள் அந்த தரைப்பாலத்தின் வழியே உள்ளே வரும்போது வாகனங்களில் தண்ணீர் புகுந்து வாகனங்கள் பழுதாகி நின்றன. இதன் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பள்ளிக்கு செல்லக்கூடிய பல பெற்றோர்கள் இந்த வழியாக செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வருகின்றனர். சிறிய மழை பெய்தால் கூட இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பது வழக்கம். இந்த பகுதியில் விழுப்புரம் நகராட்சி சார்பில் மின் மோட்டார் உதவியுடன் இந்த தண்ணியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் தொடர் நடவடிக்கை இது போன்ற நடவடிக்கை இந்த தண்ணீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கௌதமி, நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.